வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வார் 2. ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வார் 2. வார் 2 படத்தினுடைய டைரக்டர் அயான் முகர்ஜி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிரீத்தம், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பெஞ்சமின் ஜாஸ்பர் அண்ட் எடிட்டர் ஆரிஃப் ஷேக். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜூனியர் என்டிஆர், ரித்திக் ரோஷன், கியாரா அத்வானி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் வார் 1லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து ரித்திக் ரோஷன் ஏஜென்ட் கபீரா இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு ஏஜென்ட் வரும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் கிளாஷ் ஆகுதுன்றது தான் படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர். ஸோ ஏஜென்ட் கபீரா ரித்திக் ரோஷன் அவருடைய ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த ஒரு ஸ்பேஸில் எவ்வளோ ஒரு அவருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ட் அவருக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னொரு ஏஜென்ட் உள்ளே வராங்க. அவர் தான் ஏஜென்ட் விக்ரம். ஸோ இந்த ஏஜென்ட் விக்ரம் கேரக்டரில் தான் ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் கொடுக்குற வேலையை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடியவங்க. அண்ட் அப்படிப்பட்டவங்களுக்குள்ளே வரக்கூடிய கிளாஷஸ், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி, இல்லை இது பற்றியா நான் சொன்ன தப்பாயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக சொல்லணுன்னா, நான் உன்னை பிடிக்கிறேன், இல்லை நான் உன்னை பிடிக்க வரேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது ஃபைனலாக எங்கே போய் முடியுது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆப்போனண்ட்டை வந்து மொத்தமாக போட்டு தள்ளினாங்களா, இல்லை இவங்களே ஆப்போனண்ட்டாக நிற்கிறாங்களா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரி ஆஃப் வார் 2. முக்கியமாக சொல்லணும்னா அதுலேயே சொல்லியிருக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் அவங்க வந்து முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாக. ஸோ அதில் வந்து ஆக்ஷன் பிளாக்கோடு சேர்த்து படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அயான் முகர்ஜி ஆஸ் டைரக்டராக அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் காஸ்ட் அண்ட் குரூப் மெயினாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுமோ அது வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ராகவ் அவர்கள் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரீத்தமுடைய மியூசிக் அடுத்து ரொம்பவே வந்து நம்மளை எலிவேட் பண்ணி கொண்டு போகுது ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எடிட்டர் ஆரிஃப் ஷேக் ரொம்ப கரெக்டாக அவருடைய வேலையை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பெஞ்சமினுடைய ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா, எது வந்து ஒரிஜினலாக எடுத்துருக்கிறது, அதாவது ஸ்பாட்டில் அங்கே இருக்கிறது, அண்ட் எது வந்து இவங்க வந்து க்ரீன் மேட்டில் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக அவர் வந்து ஸ்ட்ராங்காக நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக ஆக்ஷனோட சேர்ந்து நல்ல அடிப்படியான ஒரு வேலையை பார்க்கக்கூடியவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆன் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக இந்த வார் 2வை தியேட்டரில் போய் பாருங்கள்.